வெல்கம் டு ஆர்ஆர் ஸ்டோரிஸ் எஸ்ஜி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக் ரெசிபி. அதுவும் லெஃப்ட் ஓவர் பூரி மசாலாலேருந்து மொறு போண்டாவை, அதாவது கிறிஸ்பி க்ரன்ச்சி போண்டாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இது வரைக்கும் ஏதாவது லெஃப்ட் ஓவர் பூரி மசாலா இருந்தால் திருப்பியும் பூரி போட்டு சாப்பிடுவோம். பட் இன்றைக்கி எனக்கு என்னமோ சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நானும் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் இது சூப்பராக வந்தது. வாங்க பார்க்கலாம். எப்போயுமே சமைக்கும்போது நம்ம கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸோட வேறு ஏதாவது ஆட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுன்னா அதையும் ஆட் பண்ணி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை அதில் காமிச்சு இன்னும் டெலிஷியஸாக கொண்டு வரலாம். ஸோ என்னோடது இப்போ நான் சொல்கிற மசாலா பேஸாக வச்சுக்கோங்க. மோரோவர் உங்களுக்கு அந்த டைமில் ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி இன்னும் எம்மியான டேஸ்டான ரெசிபீஸாக எப்போயுமே மாற்றிக்கோங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நான் ரொம்ப நாளாகவே நோட் பண்ணேன். ஒரே ஃப்ரையிங் பேன், அதாவது கடாயை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் ரெசிபீஸை போஸ்ட் பண்ணுறதை நோட் பண்ணேன். பட் என்கிட்ட நிறைய கடாய் இருந்தது. புது கடாயை எப்போயுமே நிறையா வாங்கி ஸ்டாக் வைப்பேன். பட் யூஸ் பண்ணவே மனசு வராது. அப்படி நான் வாங்கி வச்சதான் அக்டோபர் 10/10/2024 அமேசானில் வாங்கினேன் லார்ஜ் அயன் கேஸ்டிங் ஸ்கில்லட் 10.26 இன்ச்சு அண்ட் 26 சென்டிமீட்டர் வைடுள்ள ஒரு கேஸ்டிங் அயன். அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் அது உள்ளே தூங்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, வியூவர்ஸுக்கு சேஞ்சுக்கு இருக்கட்டுமேனு நான் அந்த அயன் ஃப்ரையிங் பேனை எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். இன்றைக்கி ரெசிபியும் ஷேர் பண்ணியாச்சு, ப்ளஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு என்னோடய நியூ ஃப்ரையிங் பேனை. அடுத்து வாங்க பார்க்கலாம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு. இது இப்போயும் போல் என்னோடய கேட்டகரிஸை 3 ஸ்டெப்பாக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லெஃப்ட் ஓவர் பூரி மசாலா ஆல்ரெடி நம்ம கையில் இருக்குது. அண்ட் ஸ்டெப் 2ல் இந்த மசாலாவை இன்னும் டேஸ்ட்டாக எப்படி போண்டாவுக்கு சூட்டபுளாக ஆக்கணுமோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, நெய், உடைச்ச கேஷ்யூநட் அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் போக வேறு ஏதாவது க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணலாம். அதாவது மசாலாவுக்கு உருட்டு மல்லி, அதாவது மசாலா ஸ்பைஸோட மல்லி அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு ஏதாவது இல்லையா, பட்டாணி, இது மாதிரி வேறு ஏதாவது கேரட் வேணாலும் கேரட் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஏதாவது இன்க்ரீடியன்ஸு ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட் மாற்றணுன்னா மாற்றலாம். என் கையில் இன்றைக்கி மாட்டினது இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டெப் 2க்கு தேவையானது இந்த 5. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 பேட்டர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதாவது சுற்றி மாவு வேணும் இல்லையா, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் சில்லி பவுடர், அதாவது மிளகாத்தூள், உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு, எண்ணெய். கடலை மாவு 1 பங்கு எடுத்தால் அதில் 1/2 பங்கு அரிசி மாவு எடுத்துக்கணும். அண்ட் எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ரெடியாக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லெஃப்ட் ஓவர் மசாலாவை, டேஸ்டான மசாலாவை இன்னும் கொஞ்சம் ஆக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ வழக்கம் போல் ஃப்ரை பேனை ஆன் பண்ணி தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கு எண்ணெயை ஊற்றி முதல்ல ஜீரகத்தை பொரிய விட்டுட்டு தென் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஏற்கனவே நான் மசாலா போட்டதுனால கருவேப்பிலை யூஸ் பண்ணல. பட் நீங்கள் வேணும்னா திருப்பி கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் ஓவர் பூரி மசாலா அண்ட் இன்னும் டேஸ்ட்டை ஏற்றுறதுக்காக கீ அண்ட் கேஷ்யூநட் போட்டு நல்லா திக்காக அந்த மசாலா தண்ணி இல்லாமல் வர மாதிரி பண்ணணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்படியே பண்ணால் நான் அந்த மாவில் பிரட்டி எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும்னு தோணுச்சு. ஸோ இந்த இது கட்டியானதும் நான் அந்த மசாலாவை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ மீன் வாயில் இதுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ பேட்டருக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒன்றா போட்டாச்சு. அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, வத்தப்பொடி, அதாவது மிளகாப்பொடி 4ஐயும் போட்டு முதல்ல கொஞ்சம் கெட்டியாக பிணைஞ்சிட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக லிக்யூட் பண்ணி ஓரளவுக்கு ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. ஒரு கன்சிஸ்டன்சி எப்படி நான் வீடியோவில் கொடுத்துருக்கணும் அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ரீசரில் வச்ச இதை மசாலாவை எடுத்து பாலாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மாவு, அதாவது பேட்டரில் தோய்ச்சி ஒன்றா போட்டு எடுக்கணும். நான்
எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணினா எதர் ரொம்ப தீயை வந்து ஸ்லோவில் வச்சுப்பேன். ப்ரீஹீட் பண்ணுற வரைக்கும் தான் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி நல்லா உள்ளே இருக்க மாவெல்லாம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் பொறுமையாக வேக வச்சிருக்கணும். ஸோ இப்படி இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் எல்லா பூரி மசாலாவையும் டேஸ்டான யம்மியான ஒரு போண்டாவாக மாற்றியாச்சு. ஹோப்ஃபுல்லி நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி இதில் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரெசிபி இல்லைன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மாடிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நானும் நெக்ஸ்ட் டைமு இதை விட இன்னும் யம்மியான ஒரு போண்டாவாக சாப்பிட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப்ஃபுல்லி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் ஃபாலோயிங் மீ. தேங்க்யூ.